இவருக்கு எதிராக தற்போது தகுதி நீக்க நோட்டீஸை கொண்டு வருவதற்கு மெயினான காரணமே தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலை மையப்படுத்தி அதற்குள்ள ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சங்கிகளுக்கு ஆதரவாக அவங்க என்னெல்லாம் மனு போட்டாலும் ஏற்றுக்கொள்கிறார். சட்டம் ஒழுங்கு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நான் தான் ஒரு தீர்ப்பை கொடுப்பேன், அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்த நினைக்கிறார் என்பதற்காக தான் இவருக்கு எதிராக தகுதி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ திருப்பரங்குன்ற வழக்கு மட்டுமா? திருப்பரங்குன்ற வழக்கை தாண்டி திண்டுக்கல்லையும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் பட்டி அப்படின்ற கிராமத்தில் பட்டிய கல், அந்த கல்ல ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து அந்த கோயிலில் கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மோதிக்கொள்ளும் வகையில் ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. அதற்கு எதிராக 144 போட்டால் அதையும் கலெக்டருக்கு எதிராக பேசினவர் தான் இந்த சுவாமிநாதன். அது மட்டுமா, கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 1981 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் முருகன் சிலையை வைக்கிறாங்க. இந்த முருகன் சிலையை அப்புறப்படுத்திடுறாங்க. ஆனா அப்புறப்படுத்திய பின்பு இப்போ வந்துட்டு ஒரு சங்கி அந்த முருகன் சிலையை அங்க வைக்க வேண்டும் என்று மனுவை போடுறாரு. உடனடியாக அந்த முருகன் சிலையை வைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கிறாரு. யார்? குமரியுடைய அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட கூட கருத்துக்களை கேட்காம, அரசாங்கத்துடைய கருத்துக்களை கேட்காம, எதிர் மனுதாரருடைய கருத்துக்களை கேட்காம இவரே ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. அப்ப முருகன் சிலையை அங்க வச்சா என்ன ஆகும்? பிரச்சனை வருமா வராதா? அப்ப திருப்பரங்குன்றத்திலையும் இந்து முஸ்லீமுக்கு இடையே பிரச்சனை, திண்டுக்கல்லையும் கிறிஸ்தவ இந்துக்களிடையே பிரச்சனை, கன்னியாகுமரியிலையும் கிறிஸ்தவ இந்துக்களிடையே பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்? மத கலவரங்கள் வெடிக்குமா வெடிக்காதா? கன்னியாகுமரி ஏற்கனவே பதற்றமான பகுதியா இல்லையா? ஏற்கனவே மத கலவரம் வந்த பகுதியா இல்லையா? அப்ப அரசாங்கம் ஒரு நடவடிக்கை அதற்காக எடுக்கும் போது அரசாங்கத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பை கொண்டு வராரு. நீதிமன்ற அவமதிப்புனா 4 வாரம் டைம் கொடுக்கணுமா இல்லையாங்க? இவர் என்ன பண்றாரு? உடனடியாக எடுக்கிறாரு. 3ஆம் தேதி அமல்படுத்தணுன்னே 3ஆம் தேதியே கண்டெம்ட், 4ஆம் தேதி கண்டெம்ட், 5ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்திற்கு போய் மேல்முறையீடு பண்ணா 9ஆம் தேதி கண்டெம்ட், அதுக்கப்புறம் 17ஆம் தேதி கண்டெம்ட். அதுல தலைமை செயலாளரும் ஏடிஜிபி காணொலியில் ஆஜராகணும் ஒரு தீர்ப்பு வேற. இதுல 9ஆம் தேதி தீர்ப்புல என்ன தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? திருப்பரங்குன்ற வழக்குல வந்துட்டு யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியை சேர்க்கணுமா? எதுக்குங்க? திருப்பரங்குன்றத்திற்கும் உள்துறை அமைச்சகத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? எதற்காக ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு மனுதாரராக நீதிபதியை சேர்க்கிறாரு? என்னங்கன்னு கேட்டா, மனுதாரர் விரும்புறாருன்றாங்க. நாளைக்கு அவன் என்ன வேணாலும் விரும்புவான், அதெல்லாம் நீங்க தூக்கி கொடுத்துருவீங்களா? அப்போ ஒரு வழக்கை ஒரு தீபம் ஏற்றுவதற்காக போட்டா அது தீபம் ஏற்றுவது மட்டுமல்ல, அது சொத்துரிமை வழக்கம் கூட அப்படின்னு சொல்லி இவராகவே அந்த மனுவை வந்து மாத்திக்கிறாருங்க. இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கை கெட்டு போகக்கூடிய வகையில தொடர்ச்சியாக தீர்ப்பு கொடுப்பதனாலதான் ஒரு மாநில கட்சி இந்த ஜட்ஜுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்று தகுதி நீக்க தீர்மானம் நோட்டீஸை கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு ஏன் இந்த பதற்றம் வருது?